ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்போ லாஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து டால்ஃபின் ஷோ தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து 3 பார்ட்டாக போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் சரி வேணாம், அது 2ஆகவே போட்டலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த பாட்டை வந்து 2வது பார்ட்டாக வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஆல்மோஸ்ட் ஒரு 17 மினிட்ஸ் ஓடும். ஆனாலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து ஃபிஷ் ஒரு லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஷோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பாருங்கள், மீன் எவ்வளோ அழகாக அந்த ரெக்கை காமிச்சு ஹை சொல்லுது பார்த்தீங்களா? இது வந்து அவங்க பெடல் பண்ணுறது வந்து ஹை சொல்கிறாங்கன்னு அர்த்தமா. ஸோ அவங்க வந்து அங்கே சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் இது தான். ஸோ நீங்கள் பாருங்கள், இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் போடுவேன் உங்களுக்கு, ட்ராவலிங் விலாக்ஸ் எல்லாமே வந்து போடுவேன். ஸோ சின்ன இதெல்லாம் கூட போடுறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே வந்து எனக்கு மேலே வரத்துக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அது என்ன சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் சொன்ன பூஸ்ட்னு சொன்னால் அது மேலே ஏறிச்சு பார்த்திங்களா அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து எப்படி அவங்க அந்த மீனை கொடுத்து அதை பூஸ்டப் பண்ணி வெளியில் கொண்டு வராங்களோ, அது மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் இது வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் தான், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னோடய வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறத நான் பார்த்து அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ண முடிஞ்சா நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, இது பார்த்தா நல்லாயிருக்கும், இந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாவோ என்னமோ இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த பாலை கேட்ச் பண்ணி விளையாடுது பார்த்தீங்களா. நம்ம கூட வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த கேட்ச் பிடிக்க மாட்டோம், சூப்பராக அது கேட்ச் பண்ணிச்சு. ஸோ ரியலி வந்து இதை வந்து பார்க்கவே ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க தெரியுமா, அந்த குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடும்போது அது வந்து ஒரு மாதிரி தத்தகா தான் அந்த பசங்க விளையாடும், கீழே போடும், எல்லாம் பண்ணும். பட் ஸ்டில் இருந்தாலுமே அது வந்து அது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறதுக்கு, அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸும் வந்து விளையாடுற ஒரு விஷயம். அது நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு சரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குன்னே சொல்லலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஒரு பாட் பார்த்துருப்பீங்க, அண்டர் வாட்டர் டனல். ஸோ அது வந்து ஃபிஷ்ஷோட அண்டர் வாட்டர் டனல் போட்டது. அதில் வந்து அந்த மீன் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃபிஷ்ஷுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாமே வந்து மறந்துடுவீங்க. என்ன சொல்லலாம், ஒரு குழந்தைங்க மாதிரியே சொல்லலாம். இதுங்கெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு ஒர்க்லேருந்து எவ்வளோ டென்ஷன் முடிச்சுட்டு அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்த உடனே அது அப்படியே அந்த டென்ஷன்லாம் மறந்துட்டு அப்படியே உருகிடுவோம் பார்த்தீங்களா. அது வந்து அனுபவித்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தது, என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போயிருக்கு குழந்தைங்களால், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசலாம், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இல்லாதவங்களும் வந்து ட்ரை பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கல்யாணம் இருக்கணும், குழந்த இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேபி உங்கள் அக்கா பசங்க, தம்பி பசங்க, இந்த மாதிரி யாரோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கலாம், யாராச்சும் ஒரு குழந்த இருக்கலாம், இல்லை நீங்கள் போயிட்டு வர ஏரியாவில் கூட இருக்கலாம், இல்லை கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸோட குழந்தைங்க இருக்கலாம் கூட. ஸோ இந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன மாதிரி விஷயங்கள் தோணுது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான பெயிண்டிங் பண்ணுது பார்த்தீங்களா. இது வந்து கரெக்டாக அந்த தெரிஞ்சு பாருங்களேன், இந்த பெயிண்டிங் வந்து இந்த லைனில் அவன் முடிச்சா கீழே நம்ம இந்த லைனில் ஆரம்பிச்சு இங்கே தான் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த தலைவர் வந்து கரெக்டாக சென்டரில் அடிப்பார் பாருங்கள். அது வந்து அவ்வளோ வெள்ளாக வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதையே இவ்வளோ வந்து நீங்கள் பண்ணணும் பாருங்க, என்ன ஒரு நேக்கு பார்த்தீங்களா. நம்ம மனுஷனுங்களுக்கு கூட வந்து சொல்லி அதை வந்து புரிய வச்சு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இது வந்து எப்படி வந்து இது டால்ஃபின்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, அது வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. பாருங்கள் அப்படியே சென்டரில் அடிக்கிறான் பார்த்தீங்களா. வாயா மச்சான், சென்டரில் அடிக்கிறாயா நீ, அப்படிதான். சூப்பர் பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும்.
இவ்வளோ வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைங்க பண்ணுற மாதிரி தான். பட் அதையும் தாண்டி வந்து அந்த கரெக்டாக இவ்வளோ உள்ள கலர்ஸ் இங்கே அடிக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ தெரிஞ்சு வந்து அதை பண்ணுறாங்க. அது உண்மையாக வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இப்போ வந்து நம்ம எல்லாேருக்கும் வந்து சுற்றி காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ் அது பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ தவறாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் என்ன ஒரு வேகமாக நீச்சல் அடிக்கிறாங்க தெரியுதா? 3 டால்ஃபின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு உள்ள? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து அடிக்கிறாங்க. வெளியில் வந்து இப்போ எல்லாேருக்கும் ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பார்த்து ஹாய் 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 ஏய் சூப்பராக குதிச்சு ஹாய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குதிச்சு விளையாடுறாங்க இல்லையா? பாருங்கள் அது மேலே பலூன்ஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பச்சை கலரில் ஜிங்கு சான்ச்சு பலூன் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க மேலே. இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. அதை மேலே வர வச்சு அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்புக்குமே இந்த மாதிரி வந்து எதனாச்சும் அதுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்து செய்ய வைக்கிறாங்க. நம்ம வந்து குரங்காட்டி பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் ஆறாராம்னு சொல்லிட்டு ஒரு குச்சி தட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த குரங்கு ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டால்ஃபின்ஸுமே வந்து அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு வாட்டி அவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி எதனா ஒன்று பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒரு ஃபிஷ் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து அடுத்தது வந்து அவங்க சொன்ன பேச்சை கேட்கும். அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் அவங்க கூப்பிட்ற பக்கம் எந்த பக்கம்லாம் போகிறான் பார்த்தீங்களா? எப்படி பல்ட்டி அடிக்கிறான் பார்த்தீங்களா தண்ணியில் இந்த பையன்? செம்ம பல்ட்டி பாருங்கள் தண்ணியில். ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து குழந்தைங்களாம் வீட்டில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே சேட்டை பண்ணுறாங்க இவங்களுமே. அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி அந்த ரிங்கை போய் ஓடி பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த தண்ணியில் இருக்கிறது அப்படியே போட்டு பிடிச்சி எப்படி சுற்றுறாங்க பாருங்கள். செம்மையாக இல்லை? இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கோம். கேர்ள்ஸ் வந்து இடுப்பில் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தான். அது ஒரு சர்க்கஸில் கூட பார்த்துருக்கோம் நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டால்ஃபின்லாம் வந்து பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் கரெக்டாக தெரியுது பாருங்களேன், அவங்களுக்கு யார் அந்த ரிங்கு போட்டாங்க, யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ யாருமே ஆளை மாற்றி கொடுக்காம யார் அவங்களுக்கு போட்டாங்களோ அவங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அதை. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஒரு அறிவு அந்த விஷயங்கள் அதுங்களுக்கு இருக்குது, ஞாபக சக்தி எல்லாமே. ஸோ அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார், ஒருத்தர் மல்லாக்கப்படுத்துட்டு அந்த பக்கம். 2 பேர் வந்து இந்த பக்கம் ஜாலியாக நீந்த போயிட்டாங்க. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் தையடான்ற மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. இப்போது சொல்கிறேன், ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து பாருங்கள். பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம சீகளோட ஷோ போட்டிருப்போம். அதுவுமே வந்து டால்ஃபின் ஷோவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் ஆனால் டால்ஃபின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி சீகல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அதில் வந்து அதோட லவ்வு, அதோட கிஸ்ஸிங் இதெல்லாம் வந்து பண்ணும் அதில் அந்த சீகல். ஸோ அந்த அழகாக வந்து அந்த மூமெண்ட்ஸு, டான்ஸு, சிங்கிங், பாட்டு பாட சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக அது வந்து வாயசிக்கும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் அந்த போய் வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் பாருங்கள். இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் போராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த நீங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து உள்ளே இருக்கிற விஷயத்த பாருங்கள். நீங்கள் அந்த டால்ஃபினை பார்த்து ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த போர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். பாருங்கள் எப்படி நீந்து வரான்னு பார்த்தீங்களா? அந்த தண்ணியில் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி அந்த மூக்கை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே வர மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவன் வந்துட்டான், அடுத்தது இன்னொருத்தன் வரான் பாருங்கள் இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஹாய் பை சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். இது கடவுள் படைத்த விஷயங்களில் வந்து இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். டால்ஃபின்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமல் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்துனா கூட அது வந்து முதல்ல வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படம் கூட வந்து நிறைய இங்கிலீஷ் படம் கூட நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் நிறையா அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சு, இந்த ட்ராவலிங் vlog போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் எதனாச்சும் உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, எதாவது குறை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்து அடுத்தடுத்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருங்க. நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா?
ஸோ இவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் தெரியணும். பாருங்கள் எப்படி உல்ட்டாவாக நீந்தி அடிக்கிற பார்த்தீங்களா? நீந்தி வராரு உல்ட்டாவா. வந்து என்ன பண்ண போகிறாரு? ஓ பார்த்தீங்களா, ஜோடி போட்டு வராங்க 2 பேரும். ஒருத்தர் முதுகில் ஒருத்தர் ஏறி உட்காந்துருக்காங்களாம், உப்பு மூட்டை ஏறி விளையாடுறாங்களாம். பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள் எப்படி குழந்தைங்கள உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? தாத்தா பாட்டிங்களாம் வாங்க இந்த உட்காந்து யானை சவாரிலாம் போவாங்க, ஆறாரமாக முதுகில் ஏறி வச்சுக்கிட்டு போயானே அந்த மாதிரி விளையாடுதுங்க இது 2ம். ஒரு முதுகில் இன்னொன்று ஏறி உட்காந்துட்டு போன்ற மாதிரி போய் நீச்சல் அடிக்கிறாங்க. அவ்வளோதான், நீச்சல் அடித்து இப்போ உள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க எஜமானுங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, நாங்கள் நீச்சல் அடித்து வந்துட்டோம், ஐயா வந்துட்டேன் சவுறு போடுங்க எனக்கு அப்படின்றாங்க 2 பேரும். ஸோ அவங்க பாருங்கள், அவங்களும் வந்து வந்துட்டியா இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பாடு போடுறாங்க. ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஆஹா இதை பாருங்கள், கண்குள்ளா காட்சி. 2 பேருமா சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கயா உள்ளே போய் நீச்சல் அடிச்சு அப்படியே மேலே மலாக்க நின்றுக்கிட்டு சூப்பராக வரும் பாருங்கள். இந்த சேனல் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீனு ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அழகாக வருவாங்க தெரியுமா வெளியில். அந்த தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? அதெல்லாம் வந்து ஒரு -டிகிரியில் இருக்கும் உங்களுக்கு. செம்ம கூலிங்காக இருக்கும், அப்படியே விரைச்சிருவீங்க கை வச்சா கூட, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஏன்னா டால்ஃபின்ஸ் எப்பயுமே அதோட தண்ணி வந்து சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து குளுமையான இடத்துல தான் இருக்கும். அதில் எப்படி அந்த பொண்ணு வந்து இறங்கி இது பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியல. அவங்களுக்கு எப்படி குளிராமல் இருந்துச்சா என்னன்னு புரியல. அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பார்த்திங்களா. 2 பேரும் உள்ளே போய் ஜாலியாக சுற்றி அவங்கள மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது சரியாக கிளியராக தெரிஞ்சிச்சா இல்லையா, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இதை பாருங்கள், அடுத்த ராஜா வந்து ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு உள்ளே இறங்குறாரு. ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, என்னடா பண்ண போகிறோம் நம்ம அடுத்தது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்களா, அவரு குதிச்சிட்டார். அடுத்தது அவரை வந்து அலேகா தூக்கிட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குதிச்சு விளையாடுது ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ உள்ளே குதிச்சானே, அந்த ஆள் என்ன தெரியலையே. ஐயோ காணாமல் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையன். வெறும் நம்ம தம்பி மட்டும் தான் குச்சி விளையாண்டுக்கிறாரு மேலேருந்து கீழே. அங்கே பாருங்கள், அவர் படுத்துட்டு வந்து மெத்துந்துன்னுக்கிறாராம் உள்ளாக்க. அவரை தாண்டி தான் குதிக்கிறாராம் சர்க்கஸ் காமிச்சிக்கிட்டு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், அவர் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காராம், அவர் அப்படியே தாண்டி இவர் குதிக்கிறாராம். இப்போ வந்து அவரையும் அதை மாதிரி தூக்கிட்டு வர போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. வாட்ச் டில் த எண்ட். பாருங்கள் செம்ம பார்த்தீங்களா எப்படி தூக்கிட்டு வந்துச்சுன்னு அவரை தம்மான்னு தூக்கி வெளியில் கடாச்சிச்சுங்க. ஐயோ அப்பா, செம்ம சீன் இல்லைங்க. இதே வந்து ஒரு 120-140 கிலோ வெயிட் இருக்கிற மனுஷனை உள்ளே தூக்கிட்டு வர சொன்னால் பாவம் அந்த டால்ஃபின் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலங்க. அந்த மாதிரிலாம் ஆள் போட்டோன்னா அதுவே நூடுல்ஸ் ஆகிடும். இவங்கெல்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறனால அசால்ட்டாக தூக்கி போட்டுச்சு போல். ஸோ உலகத்துலேயே வெயிட்டாக இருக்கிற மனுஷனை யாரையோ தூக்கி உள்ளே போட்டுரும், தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஒத்த காலில் ஜிம்னாஸ்டிக் பண்ணுதுங்க, மீன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு. அந்த டால்ஃபின் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த பொண்ணை வந்து சிங்கிள் லெக்கில் வச்சு அது பொண்ணை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வரா. அப்படியே அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து. 1க்கு 2 டால்ஃபின் பாருங்கள் எப்படி தூக்கிட்டு வருது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு காலுன்னு 2 டால்ஃபின் மேலே அந்த பொண்ணை காலை வச்சுக்கிட்டு டமால் தூக்கி வெளியில் கடாச்சிருச்சுங்க. இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் வந்து ஆஜராயிட்டாங்க. முதலாளி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம பார்த்தீங்களா. திரும்ப பண்ணுறாங்கய்யா, திரும்ப பண்ணுறாங்கய்யா. அது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு டைலாக், நீ திரும்ப பேசுகிற மாதிரி இந்த பையன் திரும்ப அந்த பொண்ணு முடிச்சிச்சு. அடுத்தது இந்த பையன் போட்டு பண்ணுறாங்களா 2 பேரும். டேய் நீ தான் தூக்குவியா, நானும் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை முடிச்சுட்டு இந்த பையனை தூக்குறாங்களா 2 பேரும். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்ல நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு ஒரு சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோவுக்கு. ஸோ கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பாதிலே போயிடுவாங்க. ஸோ அது வந்து வீடியோ எடுத்து இவ்வளோ தூரம் உட்காந்து போட்டு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம், அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே அது யாராக இருந்தாலும் சரி, போடுற வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தே உடனே நல்லா இருக்காது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வெளியில் போயிடாதீங்க. இதை நான் ஏன் வீடியோக்குன்னு சொல்லலை, பொதுவாக எல்லா வீடியோக்குமே காமனாக தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த.
ஸோ எந்த ஒரு வீடியோமே வந்து ஒருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து ஒருத்தர் சப்போர்ட்டுக்காக தான் போடுறது. அதை பார்க்கும்போது சில பேர் சந்தோஷப்படுவாங்க, ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும், நம்மளுக்கு எதனாச்சும் இருக்கும், அதில் ஒரு அவங்க பார்த்து சந்தோஷப்படலாங்கிறதுக்கு தான் போடுறது. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறது அது அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் தெரியும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உண்மையாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா சரி விட்டுருங்க, எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு போயிடுங்க. லைக் பண்ண வேணாம், டிஸ்லைக்கும் பண்ணாதீங்க. இல்லை அந்த வீடியோவில் ஏதாவது குறை இருக்குது, இப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் எசிடேட் பண்ணாமல் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அடுத்ததுங்கிறது யோசிப்பாங்க. ஸோ அவங்க செஞ்ச தப்பு வந்து அவங்களுமே கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு விஷயத்தில் புதுசாக தான் இறங்கி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ மறக்காமல் வந்து இதெல்லாமே வந்து நான் சொல்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது வீடியோ நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. வியூஸ் நல்லா போகுது, நல்லா பார்க்குறீங்க நிறைய பேர் வீடியோஸு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இது வரைக்கும் பார்த்த வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். ஆனால் வந்து அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக தான் நான் திருப்ப அடுத்த வீடியோ என்னால் என்ன முடியுமோ நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு வரத்துக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திரும்ப சந்திக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்து இது பண்ணாதீங்க, ஸ்டே டியூனாக இருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் பாய் அண்ட் டாடா ஃப்ரம்